2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்துல 180 கண்ட்ரிஸ் கலந்து கூட இன்டர்நேஷனல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. நீங்க இதை காமிச்ச ஒவ்வொரு ஈவெண்ட்டை பத்தி நீங்க சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் எங்களால் ஒரு ஹிஸ்டரி சொல்ல முடியும். அதுக்கு குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்தீங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுறோம் பாத்தீங்களா, அந்த ஸ்குவாஷ்க்கான பெடரேஷனுக்கான ஆபீஸ் எங்க இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நேரு பார்க்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷ்ல வேர்ல்டு கப் லெவல்ல கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 3 பிளேயர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டோட பிளேயர்ஸ்ங்கிறது நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்கு நமக்கு. 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபாய் மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்க கொண்டு வந்து இப்படி சொன்னீங்கன்னா பேசிட்டே இருக்கலாம். அதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி விளையாட்டை மட்டும் பார்க்கறது கெரியராகவும் பாருங்கன்னு சொன்ன அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான்.